பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வரக்கூடிய மே மாதம் 7ஆம் தேதி அமாவாசை. ஸோ இந்த அமாவாசைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நம்மளோட எனர்ஜியில கொடுக்க போறாங்க அப்படின்றத டாரோ கார்ட்ஸ் மூலயமா பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிறிஸ்டல் செலெக்ஷன் காட்டுறேன். கிறிஸ்டல் நம்பர் 1 பிங்க் கலர். So the black crystal pile number 2, the blue crystal pile number 3. So இங்க இருக்கிற 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கண்ணை மூடி உங்களுடைய முன்னோர்களை மனசுல நினைச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான உங்க முன்னோர்களுடைய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நம்ம இப்ப பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. கிறிஸ்டல் நம்பர் 1, இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ உங்களோட முன்னோர்கள் மெசேஜ்ல ஒரு ஆண், அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல நல்ல ஒரு 70 வயசுக்கு மேல இருந்து நல்லா வாழ்ந்து இறந்திருப்பாங்களா. ஸோ அந்த ஒரு எனர்ஜி இருக்கு. உங்களுடைய தாத்தா இல்ல பாட்டன் முப்பாட்டன் அந்த மாதிரி அவங்களுடைய எனர்ஜி இருக்கு. அப்புறம் ஒரு 40 to 50 வயசுக்குள்ள இருக்கிற அவங்களுடைய ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ அப்பா பெரியப்பா இந்த மாதிரி ஸ்தானத்துல இருக்கிறவங்க. ஸோ இந்த 2 எனர்ஜி உங்களுக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்றாங்கன்னா, நீங்க லைஃப்ல ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா என் பண்ணணும் அப்படின்னு. இது வரைக்கும் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ற எந்த காரியங்கள் இல்ல எந்த ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காம அப்படியே இருக்குதோ, ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நீங்க என் பண்ணணும். அங்கிருந்து நீங்க வெளியேறணும். உங்க லைஃப் நீங்க புதுப்பிச்சுக்கணும். கண்டிப்பா புதிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை அந்த லைஃப்குள்ள புஷ் பண்றாங்க. பட் நீங்க இன்னும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணாம இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பா நீங்க அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி இல்ல ஏதோ ஒரு பழைய விஷயங்களை பிடிச்சு வச்சு நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க அதை ரிலீஸ் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற கெட்ட சவகாசங்களா இருக்கட்டும், இல்ல கெட்ட பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு கேரக்டரா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நீங்க ரிலீஸ் பண்ணணும். ஸோ அது பண்ணாதான் உங்களுக்கான அந்த நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன், புதிய லைஃப் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது. அண்ட் அதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய உறவுகள் கிடைக்கும். உங்களுக்கு உண்மையாவே ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய உறவுகள் கிடைக்கும். ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனும் நீங்க கேட்டு முடிவுகள் எடுக்கணும். மத்தவங்களை சார்ந்தோ இல்ல மத்தவங்க சொல்றதை கேட்டு முடிவுகள் எடுக்காம உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கேட்டு முடிவுகள் எடுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த நியூ லைஃப் ஆனது கிடைக்கும். ஸோ நீங்களுமே நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கணும். நிறைய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியேறி வரணும், ரிலீஸ் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்றதுதான். ஸோ அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். நிச்சயமா இந்த ப்ராசஸ்ல அவங்க உங்களுடைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருந்து உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்க. நீங்க மட்டும் உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்க அதை வெளியே எடுத்துட்டு வந்தாலே போதும். ஸோ அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் இன்னைக்கு பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம்.
பைல் நம்பர் 2, உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ்ல வந்து என்ன எனர்ஜி இருக்குன்னா, உங்களுடைய குலதெய்வமா இருக்கட்டும், ஒரு பெண் தெய்வமா இருக்கட்டும், இல்ல வந்து உங்களுடைய வீட்டுல சோ அந்த மாதிரி வந்து ஒரு தெய்வத்துக்கு நிகரா இருந்து வாழ்ந்த ஒரு பெண், அவங்களோட எனர்ஜி வந்து இருக்கு. அம்மாவா இருக்கலாம், உங்களுடைய பாட்டியா இருக்கலாம், இல்ல வந்து உங்க ஃபேமிலியே வந்து சேர்ந்து வணங்குற ஒரு அந்த அளவுல ஒரு உயர்ந்த நிலையில இருந்த ஒரு பெண்ணா இருக்கலாம். எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்த ஒரு பெண்ணா இருக்கலாம். சோ அவங்களோட எனர்ஜி வந்து இங்க அதிகமா இருக்கு. சரிங்களா? சோ அவங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க மத்தவங்களோட சேர்ந்து கூட்டு முயற்சியோட வந்து எதா இருந்தாலும் செய்யுங்க. அந்த செயல் வந்து கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்றாங்க. சோ உங்க ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிறது, நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுடைய கொலீக்ஸோட கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது. சோ இந்த மாதிரி கூட்டு முயற்சியில வந்து நீங்க அனுசரிச்சு போய் ஒரு விஷயம் செய்றீங்கன்னா, சோ அது கண்டிப்பா வந்து நல்ல சக்சஸ் கிடைக்கும். அதுல உங்களுக்கு நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கும். சோ அதனால நீங்க கூட்டு முயற்சி வந்து செய்யுங்க அப்படின்றது அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜா இருக்கு. அண்ட் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதுல வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்றாங்க. குழப்பி குழப்பி எடுக்கிறதோ இல்ல வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு திருப்பியும் வந்து அது சரிதானா அப்படின்னு வந்து சந்தேகப்படுறதோ அப்படி இல்லாம எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதுல வந்து தெளிவா இருங்க. அண்ட் யார்கிட்ட எது பேசினாலுமே ரொம்ப கிளியரா வந்து கம்யூனிகேட் பண்ணணும், தெளிவா பேசணும் அப்படின்றாங்க. சோ அதுதான் இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட்டை வந்து கொடுக்கும். நீங்க உங்க பேச்சாலேயே வந்து நிறைய விஷயத்த உங்களால சாதிக்க முடியும். சோ உங்களோட கம்யூனிகேஷன் வந்து கிளியரா இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ஒரு சில விஷயத்துக்கு வந்து விட்டு கொடுத்து போங்க, ரொம்ப வந்து ஆர்கியூ பண்ணி பேச வேண்டாம், விட்டு கொடுத்து போய் பேசுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட உள்ளுணர்வை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அமைதியா இருக்கணும், நீங்க பொறுமையா இருக்கணும். அண்ட் கொஞ்சமாவது இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஞானம்னு ஒண்ணு இருக்கு உள்ளுக்குள்ள. சோ அந்த ஞான அறிவை வந்து உங்களுக்கு வந்து வளர்த்துக்க பார்க்கணும். அது உங்களுக்கு நிறைய வகையில வந்து உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்குமான ஆன்சர் வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. சோ அப்படி கிடைக்கும் போதே உங்களுக்கு வந்து அமைதியான ஒரு மனநிலைமை ஏற்படும். அதனால மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போயிட்டு நீங்க ஒரு காரியத்தை வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு வந்து மெசேஜ் கன்வே பண்றாங்க. கண்டிப்பா அவங்க உங்களுடைய செயல்களை வந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும் போது உங்களுடைய ரூட்ல உங்களுடைய பாதைகள்ல வர குறுக்கீடுகள் எதா இருந்தாலும் சோ அவங்களோட எனர்ஜில அவங்க அதெல்லாம் விலக்கி வைக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து கொடுப்பாங்க. ஸோ பைல் நம்பர் 2, இதுதான் உங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய கமெண்ட் கண்டிப்பா டைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 3, உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள்ன்ற போது என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குன்னா, சோ கிட்டத்தட்ட உங்க வயசுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்களா இருப்பாங்க. உங்களோட சிப்ளிங்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய சில பேருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா கூட இருப்பாங்க. கூட இருந்து சின்னதுல இருந்தே கூட இருந்துட்டு பாஸ்ட் அவே ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல வந்து உங்களுடைய சிப்ளிங்ஸா இருக்கட்டும். சோ இவங்க அண்ட் இதுல சில பேருக்கு வந்து நீங்க 50+ 60+ல இருக்கீங்கன்னா உங்களுடைய பசங்க, மகன் அந்த மாதிரி இருக்கிறவங்க. சோ அந்த ஒரு எனர்ஜி வந்து இருக்கு. சோ இவங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க நிறைய வந்து கடுமையா வந்து உழைக்கிறீங்க. சோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. பட் அது எல்லாமே வந்து எங்க ஃபெயிலியர் ஆகுது, பிளாக் ஆகுது உங்களோட சக்சஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க நிறைய பழைய விஷயங்களை பின்னாடி திரும்பி பாக்குறீங்க.
உங்களுக்கு நடந்த துரோகங்கள், ஏமாற்றங்கள் அண்ட் வாழ்க்கையில் நடந்த கஷ்ட நஷ்டம் இது எல்லாமே வந்து திரும்பி திரும்பி நீங்க வந்து அகைன் அண்ட் அகைன் அதை நீங்க யோசிக்கிறதுனால சோ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பட்டாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது. இல்ல அதனோட சக்சஸ் கிடைக்க ரொம்ப டைம் எடுக்குது. சோ நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அதை கூடி சீக்கிரம் அதை நம்ம வந்து சக்சஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஒரு வெல்கமிங் மைண்ட் செட் இருக்கணும். அதை வந்து செலிப்ரேட் பண்ற அளவுக்கு உங்களோட மைண்ட் செட் இருக்கணுமே தவிர பழைய மாதிரி எங்க ஆகிடுமோ இல்ல நம்மளுக்கு லைஃப்ல பழைய விஷயங்கள் இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி திருப்பி திருப்பி நீங்க நினைக்கிறதால கண்டிப்பா இப்போ பிரசன்ட்ல நீங்க போடக்கூடிய ஹார்ட் ஒர்க் அது ஒரு சக்சஸ் ஆயிட்டு அது வந்து நீங்க செலிப்ரேட் பண்ற அளவுக்கு நீங்க போனா கூட அது எங்கேயோ வந்து உங்களுக்கு மிஸ் ஆகி போயிடுது. சோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து இதுதான் உங்களுடைய எண்ண அலைகள் தான். சோ அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து பழைய நினைவுகளை திருப்பி திருப்பி மீட்டு கொண்டு வருது. அது நல்லதை மட்டுமே நினைக்கணும், சந்தோஷமான தருணங்கள் மட்டுமே நினைக்கணும். ஆனா நீங்க வந்து அதை தாண்டி நெகட்டிவான தருணங்களை நிறைய யோசிக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பிளாக் ஆகுது. சோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பா ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும், ஒரு பரிசுகள் கிடைக்கும். மத்தவங்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ உற்சாகப்படுத்தி பாராட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இதுதான் உங்களுக்கு உங்க முன்னோர்கள் நான் சொன்ன கேட்டகரியில இருக்கிற எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு இதுதான் அவங்க கொடுக்குற ஒரு மெசேஜா இருக்கு. கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட்ஸும் உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கு. ஓகே, சோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இருந்து உங்க ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம உங்களுடைய முன்னோர்களுடைய மெசேஜ் வந்து பார்த்துட்டோம் எல்லாருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து தாராளமா ஃபீட்பேக் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பக்தி ஒலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.